அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிடை மாற்றத்தை எதிர்த்து பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிட மாற்றத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நமக்கு அறிவுறுத்தப்பட்டது சரியா? இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அசோக் நகர் பள்ளியிலே தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் மற்ற ஆசிரியர்கள், அவருடன் பணிபுரியக்கூடிய சுமார் 100 ஆசிரியர்கள் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது ஆசிரியை மீது எந்த விதமான தவறும் கிடையாது, அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினார். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் வந்த அந்த சொற்பொழிவாளர் அவர்தான் அந்த மகாவிஷ்ணு என்ற நபர் தான் அந்த தவறான அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருக்கின்றார். எனவே ஆசிரியை மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த தவறுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது சென்னையிலிருந்து அவரை மாற்றி திருவள்ளூர் கோவில் பதாகைக்கு மாற்றியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே இந்த தண்டனையை, இந்த நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பள்ளியை பொறுத்தவரையில 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இங்கே ஆயிரக்கணக்கான மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரிய பள்ளியிலே இந்த விவகாரம் என்பது தற்போது பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு பெரிய பூதாகரமாக மாறி இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் ஆசிரியர்கள் அனைவரும் தலைமை ஆசிரியை அறையின் முன்பு ஒன்று திரண்டு அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இந்த தலைமை ஆசிரியர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தலைமை ஆசிரியர் சிறப்பாக செயல்படக்கூடியவர், மாணவிகள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர், மாணவிகள் படிப்பை நன்றாக படிக்க வேண்டும், ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று தினசரி பாடுபடக்கூடியவர், அது சிந்தனையை அதிகமாக கொண்டவர். காலையிலே நேரத்துக்கு பள்ளிக்கு வந்து பள்ளியினுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள தலைமை ஆசிரியர் அவர். நல்லாசிரியர் விருது கூட பெற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு நல்ல எண்ணத்தில் செய்த ஒரு காரியம் வேறு விதமாக சென்று விட்டது. அவர் மீது 100% தவறு கிடையாது என்று ஆசிரியர்கள் தரப்பில் குறிப்பிடுகிறார்கள். அந்த சொற்பொழிவாளர் ஊக்கப்படுத்துவதாக பேசிவிட்டு அவர் வேறு விதமான கருத்துக்களை பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசியது இந்த அசோக் நகர் பள்ளியில் கிடையாது. அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியது சைதாப்பேட்டை பள்ளியில். எனவே சைதாப்பேட்டையிலே தான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அசோக் நகர் பள்ளியில் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இந்த பள்ளியில் அவர் சர்ச்சைக்குரிய கருத்து எதையும் பேசவில்லை. எனவே எங்கள் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது இந்த ஆசிரியர்கள் தரப்பு வாதமாக இருக்கிறது. அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிட மாற்றத்தை கண்டித்து அசோக் நகர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தலைமை ஆசிரியருக்கு ஆதரவாக சக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிட மாற்றத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.